சொல்லுங்க, தாய்மார்களுக்கு அழியாத அலங்கரிப்பு தேவை. அத்தாலியாவை குறித்து படிப்போமா? 2 ராஜாக்கள் 11:1. என்ன செய்தா? அம்மா கிட்ட இருந்து புத்தியை கத்துக்கிட்டு என்ன செய்தா? 2 ராஜாக்கள் 11:1. அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜ வம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினாள். ராஜ வம்சத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணாலாம்? சங்காரம் பண்ணினாள். She destroyed the royal family. இது ஒரு நல்ல தாய் இல்லை தானே? யேசபேல் நல்ல தாய் இல்லை. புருஷனையும் மதிக்கல. அத்தாலியா என்கிற பிள்ளைக்கும் ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கையை இந்த யேசபேல் வாழல. இரண்டாவது ஒரு தாயை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். Who is that mother? மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயினிடத்தில் கேட்டாள். ஒரு பிள்ளை வந்து கேட்கிறா அம்மா கிட்ட, அம்மா இன்னைக்கு என் பர்த்டே, அப்பா கிட்ட நான் இன்னைக்கு என்னம்மா கேட்கறது? நல்லா கேளுங்க, நல்ல செய்தியை கேட்கணும். அம்மா கிட்ட போய் பிள்ளை கேட்கிறா, இன்னைக்கு பர்த்டே, இன்னைக்கு நான் அப்பா கிட்ட போய் என்ன பரிசுமா கேட்கறது? She is asking idea, ஆலோசனை கேட்கிறா பிள்ளை அம்மா கிட்ட. இந்த தாய் என்ன ஆலோசனை கொடுக்குதுன்னு பாருங்க கொஞ்சம். அதற்கு அவள் யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேள் என்றாள். அதற்கு அவள் யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேள் என்றாள். உடனே அவள் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுதே ஒரு தாளத்தில் யோவான் ஸ்நானகனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் கூட பந்து இருந்தவர்களின் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் உடனே அவளுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். Praise the Lord. ஹெரோதியாவின் மனைவி, ஹெரோதியாளின் மனைவி, நல்ல கவனிங்க. The Herodians. இவ எதனால இப்படி சொல்றா தெரியுமா? இவளை ஊழியக்காரன் கூப்பிட்டு சிச்சித்துட்டான். என்ன செஞ்சிட்டான்? நீ செய்யறது தப்பு, நீ செய்யறது ஒரு மிகப்பெரிய பாவம், நீ உன்னை சீர்படுத்திக்கொள் என்று அவன் சொன்ன அந்த வார்த்தைய இவளால என்ன செய்ய முடியல. இந்த ஊழியக்காரன் என்ன சிச்சித்ததை என்னால ஏத்துக்கவே முடியல. இவளுக்கு அவங்க அந்த ஊழியக்காரன் மேல ஒரு பெரிய வெறுப்பு வருது. அந்த வெறுப்பை தன்னுடைய பிள்ளைக்கு ஆலோசனை கொடுத்து அந்த ஊழியக்காரனுடைய தலையை வாங்க வைக்கிறார். இந்த ராஜா சொல்றார் பிள்ளைக்கு, மா இந்த பிறந்த நாளுக்கு நீ என்ன கேட்டாலும் அப்பா தருவோம்மா, வாக்கு கொடுத்து ஆணையிட்டான். உடனே தான் சந்தர்ப்பம் இந்த தாய் யூஸ் பண்றா சான்ஸை. பிள்ளைகிட்ட சொல்றா, எனக்கு ரொம்ப நாளா இந்த யோவான் ஸ்நானகனுடைய தலை வேணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு அவன் தடை, என்னை திருத்திக்கிட்டே இருப்பான், என்னை சிச்சிக்கிட்டுக்கிட்டே இருப்பான், என்னை சீர்படுத்திக்கிட்டே இருப்பான், எனக்கு புத்தி சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த ஊழியக்காரனை முடிச்சிட்டா இவன் இதுக்கு பிறகு ஊழியம் செய்ய சத்தம் மாட்டேன் சொல்ல மாட்டீங்களே, ஊழியம் செய்ய பிள்ளைங்களை வச்சு அம்மாக்காரி மூவ் பண்ணி பாஸ்டர் முடிச்சிட்டா. ராஜா சொல்றான், நான் கொடுத்துட்டேன் வாக்கு, எனக்கு துக்கமா இருக்குது நீ கேட்டது, ஆனாலும் என்னுடைய ஆணையின்படி நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேனே, அதனால அந்த ஊழியக்காரனுடைய தலை எடுக்கப்பட்டு ஒரு தட்டில் இந்த குழந்தைக்கு அந்த யோவான் ஸ்நானகன் பாஸ்டருடைய தலை என்னவா கிடைச்சிச்சு?
பரிசா கிடைச்சிச்சு. மதர்ஸ் என்ன பவர்ஃபுல்லான ஆள்னு பார்த்துக்குங்க. They give wrong advice to the children for their own. தனக்கு சுயநலமாக யாரை பயன்படுத்துறாங்க? பிள்ளைய. யாருக்கு அட்டாக்கு? சத்தம் வர மாட்டே. யாருக்கு அட்டாக்கு? யோவான் ஸ்நானகன் யாருங்க? பாஸ்டர். எல்லாம் சொல்லுங்க, யாரு? பாஸ்டர். இந்த ஆள் எனக்கு புத்தி சொல்றது பிடிக்கல. நல்லா கேட்டுக்குங்க. ஒரு ஊழியக்காரன் ஒரு தகப்பனாகவும் இருப்பார், ஒரு தாயாயும் இருப்பார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். பைபிள் அப்படிதான் சொல்லுது. 2 தெசலோனிக்கேர்ல they are father and also a mother. நீங்கள் சபையிலே சில தவறுகள் செய்யும்போது ஊழியக்காரன் ஒரு தாய் ஸ்தானத்தில் நின்று உங்களை திருத்த வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும். ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் நின்று உங்களை சில விஷயத்தில் கண்டிக்க வேண்டியது இருக்கும். அந்த வெறுப்பை யாரை வச்சு பிசாசு தட்ட பார்க்கும்? சத்தமா பேசுங்க. பிள்ளைங்களை வச்சு. அம்மாக்காரிகிட்ட ஓடி வந்து பிள்ளை கேட்கிறா. யோசிச்சு பாருங்க, அந்த சிறு பிள்ளைக்கு என்ன விஷத்தை ஏத்துறா பிள்ளை பாருங்க. இவளுடைய தவற சுட்டி காட்டின பாஸ்டருடைய தலைய நீ பரிசாக்கேல். ரொம்ப கவனமா இருக்கணுமா? இன்னைக்கு பாஸ்டர் தான் என் பிள்ளைக்கு, பாஸ்டர் தான் என் வம்சமும் என் சந்ததியும் பாஸ்டர் தான் அப்படின்னு சொல்ற வாயி ஒரு தவற சுட்டி காட்டி திருத்தின பிறகு அந்த கோபத்துல யாரை வச்சு பிள்ளைகளை கதையை முடிக்கிறாங்க? குழந்தைகளை வச்சே கதையை முடிச்சிடறாங்க. இது இன்னமும் நடக்குது சமுதாயத்தில். இந்த ஆவிகள் இன்னும் சபையில செயல்படுகிறது. அதான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே. முடிச்சிங்க பாருங்க, என்ன ஜோக்கா. Careful. They have power, they have influence. என்ன கேட்டீங்கன்னா, ஸ்திரீகள் பலவீனமானவங்க நான் சொல்லவே மாட்டேன். அவங்க நினைச்சாங்கன்னா யாரையும் முடிச்சு கட்டிடுவாங்க. யோவான் ஸ்நானகனை முடிச்சிட்டாங்களே. ஏரோதியாள் தன்னுடைய ஊழியக்காரனுடைய தலைய வாங்க ஆசைப்பட்டு முடிச்சு விட்டா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ல. Be careful. Be very careful. ஊழியக்காரங்க நம்மளை திருத்தும் போது அவங்க எங்களுடைய தகப்பன், அவர்கள் எங்களுடைய தாய். அவங்க எங்களை திருத்துறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு நீங்க என்னைக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ அப்பதான் இந்த வெறுப்பு வெளியே போகும், இந்த கசப்பு வெளியே போகும். எனக்கு எங்க அப்பா அம்மா சொல்லாம வேற யாருங்க சொல்லுவா என்ற அந்த நிலவரத்துக்கு நாம் உண்மையா நம்மளை என்னைக்கு அர்ப்பணிக்கிறோமோ அப்பதான் நீங்களும் நானும் இந்த பொல்லாத ஏரோதியாளின் ஆவிக்கு தப்புவோம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டில் உட்கார்ந்து பாஸ்டரை பத்தி பேசக்கூடாது, பிள்ளைகள்கிட்ட சபையை பத்தி பேசவே கூடாது. இஃப் யூ ஹேவ் டாக்ட், இல்ல பாஸ்டர் நாங்க வேற யாருக்கிட்ட போய் எங்க துக்கத்தை பகிர்ந்துக்குவோம், நீயே கோளாறு, உன் பிள்ளையும் சேர்த்து நீ கோளாறாக்கிடுவைய. 4 நாள்ல நீ தெளிவாயிருவ, அவன் 40 நாள் ஆனாலும் தெளிவாக மாட்டான். நான் பேசுறத விளங்கிக்கங்க. நீங்க 4 பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா தெளிவாயிருவீங்க. உங்களுக்கு அந்த முதிர்ச்சி இருக்கு, உங்களுக்கு அந்த வயசு இருக்கு. யூ ஹேவ் தட் மெச்சூரிட்டி. ஆனா நீங்க பேசுனீங்களே, நீங்க கொட்டு தீத்தீங்களே வார்த்தைகளை, நீங்க பேசுனீங்களே சில சம்பவம் சர்ச்சில் நடந்தத, உங்க பிள்ளைகள் மறந்துடும் நினைக்கிறீங்களா? மறக்கல. போய் பிள்ளை கேட்குறாங்க, அம்மா சொல்லி கொடுத்த மாதிரியே கேட்குறா, எனக்கு யோவான் ஸ்நானகனுடைய தலை வேணும். சின்ன வயசுலேயே ஒருத்தவங்களை அழிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்க கூடாது பெற்றோர். சின்ன வயசுலே ஒரு தாயானவள் பிள்ளைக்கு வஞ்சகத்தை சொல்லி கொடுக்க கூடாது, வெறுப்பை சொல்லி கொடுக்க கூடாது. பிறகு வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்குவாங்க, என் பிள்ளை ஏன் இப்படி பண்றான், என் பிள்ளை இப்படி ஏன் பண்றான். நீங்க நல்லா கேளுங்க,
உங்களுக்கு ஒரு உண்மை காரியத்தை சொல்றேன், உங்க பிள்ளை வேற யாரும் இல்லை, நீங்க தான் உங்க பிள்ளைங்க. சொல்லுங்க, நான் தான் என் பிள்ளை. சொல்லுங்க வாயை திறந்து, நான் தான் என் பிள்ளை. அவ்வளோதான். நீ முதுவா சொல்றத பார்த்தா உங்க பிள்ளை உங்களது இல்லை மாதிரி இருக்கு. உரிமையா சொல்லுங்க, என் பிள்ளை தான் அது. கரெக்டா? உன் புத்தி அங்க வருமா வராதா? திணிச்சிருவீங்க. நீங்க கேட்டா உங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லுவீங்க. உங்க காரியம் நடக்க பிள்ளைங்களை பகுடுகாயா பாய்ச்சிட்டீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை முழுசும் அந்த சாபத்தை பிள்ளைங்க சுமக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன போதிக்கிறோம்? யேசபேல் தம் பிள்ளைக்கு சரியானதை போதிக்கல. ரெண்டாவது யாரை பார்த்தோம்? ஏரோதியாள் தம் பிள்ளைக்கு சரியானதை போதிக்கல. ஊழியக்காரனை முடிச்சு கட்டுறதுக்கு போதிக்கிறா. உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு இந்த மாதிரி ஆவிகளுக்கு விலக 2 கைகளை உயர்த்தி, கர்த்தாவே எங்களை இந்த மாதிரி வஞ்சகத்திலிருந்து காப்பாத்திருங்க ஆண்டவரே. ஒரு நாளும் இந்த ஸ்பிரிட்டுகள் எங்களை டிஸ்டர்ப் பண்ணிடவே கூடாது. Give us the wisdom. Give us the wisdom. எங்களுக்கு அந்த ஞானத்தை தாரும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மூன்றாவதாய் ஒரு தாயை காமிக்கிறேன். தேவன் அங்கீகரிக்காத ஒரு தாய். தேவன் அங்கீகரிச்சாரு, ஆனா அவளுடைய புத்தி ஒன்று அவளை கேவலப்படுத்தினது. பைபிள்ல எல்லா ஸ்திரீகளும் பெஸ்ட், ஆனா ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு கோளாறா இருப்பாங்கல்ல. அதுல இந்த ரெபெக்காள் எல்லா விஷயத்திலும் சிறந்தவள். எல்லாம் சொல்லுங்க, ரெபெக்காள் எல்லா விஷயத்திலும் சிறந்தவள். ஈசாக்குக்கு துணையாய் கிடைத்தவள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்குக்கு மனைவியாய் கிடைத்தவள். இந்த ரெபெக்காள் ஒரு பயங்கரமான புத்தி கெட்ட காரியத்தை செய்தா. ஒரு நல்ல தாயா இல்லாம என்ன செய்தா தெரியுமா? வாசிங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். வேகமா வாசிங்க. அப்பொழுது ரெபெக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து, நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். தாய் சொல்றா பிள்ளைக்கு என்ன செய்யணும்? நீ ஆட்டு மந்தைக்கு போய், நீ போ, 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். சரி. உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும். சரி. அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபெக்காளை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். தாய் சொல்லி கொடுக்கிறா, அண்ணன் ஆசீர்வாதத்தை நீ போய் என்ன செஞ்சுக்க? திருடி எடுத்துக்க. ஹலோ அம்மா மாருங்க, கேளுங்களா செய்திய. என்ன ஆலோசனை? அண்ணன் ஆசீர்வாதத்தை நீ போய் திருடி எடுத்துக்க. ஆலோசனை கொடுத்துட்டாங்க. பக்காவா இந்த பையனும் என்ன பண்றான்? அம்மா சொன்ன மாதிரியே எல்லா வேலையும் செஞ்சு தன் அண்ணனுக்கு விரோதமாய் செய்து போய் அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை வஞ்சகமா வாங்கிட்டான். உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆலோசனைக்கு இவன் உட்பட்டதனால எத்தனையோ வருஷம் ஏசாவும் யாக்கோபும் என்ன செய்திருந்தார்கள்? பிரிந்திருந்தார்கள். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, பிரிந்திருந்தார்கள். அண்ணனுக்கு தம்பியை கொலை பண்ணணுங்கிற எண்ணம் வந்துச்சு. கொலை பண்ணணும்னு கொலவெறி வந்துருச்சு அண்ணனுக்கு. என் ஆசீர்வாதத்தை அப்பா கிட்ட கண் குருடா இருக்கிற நேரத்தில் பொய் சொல்லி திருடிட்டான். கொலை பண்ற அந்த நேரத்தில் இன்னொரு ஆலோசனை தர்ற அம்மா. என்ன ஆலோசனை? வாசிங்க.
ஆதியாகமம் 27:41 படிங்க. தான் ரொம்ப முக்கியமான ஆலோசனை. என்ன ஆலோசனை பாருங்க. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததின் நிமித்தம் சரி, வேகமா. ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். சரி, அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று. எங்க அப்பா செத்த பிறகு நான் உன்னை நிச்சயமா என்ன செய்வேன்? கொன்று வேண்டாம் அப்படின்ட்டான் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். சரி, மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. இருதயத்துல பேசினத யார் கேட்டாலாம்? ரெபெக்காள். சத்தமா பேசுங்க. உங்களுக்கு தெரியுமா, புள்ள 2 நாள் ஒரு மாதிரி நடந்தாலே அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் புள்ள ஏதோ கோளாறுங்க. புள்ள மூஞ்ச வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க புள்ள என்ன சொல்ல வருதுன்னு. அதான் தாய். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன் போட மாட்டீங்களா? அவன் 4 நாள் ஒரு மாதிரி சைட்டா சிரிக்கிறானாலே தெரிஞ்சுக்க வேண்டியதான் ஏதோ வில்லங்க வீட்டுக்குள்ள இருக்கடான்னு. அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. they can understand the language of their children. பிள்ளைகளா இருக்கும்போது பிள்ளை பால் கேட்க அழுவுதா, கொசு கடிச்சிச்சு அழுதா, வைத்த வலிக்கு அழுவுதான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதான் தாயோடைய நேச்சர். இங்க இவன் இதயத்துல சொல்றான், என்னன்னு, என் தம்பிக்காரனை எங்க அப்பா செத்த பிறகு போற்றுவண்டான்னு யோசிக்கிறத யார் தெரிஞ்சுக்கிட்டா? ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டதான். அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, சின்ன பையனை கூப்பிட்டு சொல்றா. திரும்பி இன்னொரு 2வது ஒரு முட்டாள்தனமான ஆலோசனை கூப்பிட்டு, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட. எனக்கு உங்க அண்ணனை பத்தி தெரியும்டா, அவன் நிச்சயமா உன்னை கொன்றுவான், தன்னை தேய்ச்சி கொள்ளுகிறான். ஆகையால் என் மகனே நான் சொல்வதை கேட்டு, நான் சொல்றத கேளு, எழுந்து புறப்பட்டு நீ எழுஞ்சி போய் ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்திற்கு ஓடி போய் வீட்டை விட்டு என்ன செய். முடிஞ்சது 2வது ஆலோசனை. அண்ணன் உன்னை கொன்றுவான், நீ என்ன செய்? வீட்டை விட்டு. செகண்ட் 2வது ஆலோசனை, தூர ஆலோசனை கொடுத்தா. ஓடி போனவன் 20 வருஷமும் லாபான் கையில ஏமாற்றப்பட்டு அடிமையாய் வேலை செய்தான். தேவ பிள்ளைகளே, பிள்ளைகளுக்குள்ள பிரிவினையை உருவாக்க கூடாத ஒரு தாய். சிப்ளிங்ஸ்குள்ள பெரியவனை பார்த்து சின்னவங்கிட்ட பார்த்து பெரியவங்கிட்ட ஒரு நாளும் ஒரு தாய் கலகத்தையும் கலவரத்தையும் எழுப்பவே. கை உயர்த்தி ஒரு ஆமேன் போட்டுருங்க. சில தாய் சொல்லுவாங்க, அவனும் வேணும், இவனும் வேணும், இவளும் வேணும், அவளும் வேணும். இதுதான் உண்மையான தாய். கை உயர்த்தி கர்த்தரை முழு மனதோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தான் கூப்பிட்டு 2 அரைச்ச கொடுப்பாங்க. ஆனா பிள்ளைகளுக்குள்ள என்ன செய்ய விட மாட்டாங்க? சண்டை வர விட மாட்டாங்க. இதுதான் உண்மையான தாய். ஆனா இந்த தாய் அப்படி இல்லை. அவ பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டா. தம் பிள்ளைகளுக்குள்ள சகோதரர்களுக்குள்ள பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டா. அதை அவளால் சால்வ் பண்ணவே முடியல. பின் நாட்கள்ல ஆஃப்டர் 20 years 20 வருஷத்துக்கு மேல தாங்க இந்த யாக்கோபு திரும்ப இவனோடு சேர்ந்தான், ஏசாவோட. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். ஆமென். நல்ல சத்தமாய் ஆமென். சரி பாஸ், அப்ப எப்படிப்பட்ட ஒரு தாயா இருந்தால் உண்மையான தாய்? Who is the real mother? நம்ம வாசிக்க கேட்டோமே முதலாவது ஒரு பகுதி, சாலமோனுடைய கொடுமண்டபத்துல 2 தாய் பிள்ளைக்கு சண்டை போட்டாங்கன்னு படிச்சோமே. அங்க திரும்பி போவோம். அதுல உண்மையான தாயோடைய ஒரு குணாதிசயத்தை பாருங்க. பிள்ளைய வெட்டி 2ஆ பிளந்துருவோன்னு சொல்லும் போது அவ சொல்றா, என் குடல் கொதிக்குது, என் குடல் கொதிக்குது, என் பிள்ளைக்காக என் குடல். எல்லாம் தாய்மார் அந்த வார்த்தையை சொல்லுங்க, என் பிள்ளைக்காக என் குடல் துடிக்குது. Every mothers have this pain. உண்மையான எல்லா தாய்க்கும் தாம் பிள்ளை குறித்து
ஒரு வேதனை வரும்போது குடல் என்ன செய்யுமாங்க? துடிக்குமா. இன்னைக்கு மாலையில் சில துடிப்போடு வந்திருக்கிற தாய்க்கு கர்த்தர் பேச விரும்புகிறார். நீ ஒரு ஏசபேல் அல்ல, நீ ஒரு எரோதியாலும் அல்ல, துராலோசனை கொடுத்த ரேபேக்காலும் அல்ல. கர்த்தர் உன்னை ஒரு தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தாயாய் நிறுத்த விரும்புகிறார். தேவன் உன்னை அபிஷேகிக்க விரும்புகிறார். தேவன் உன்னுடைய இதயத்தின் சத்தத்தை கேட்க விரும்புகிறார். உன் பிள்ளைகளுக்காக உன்னுடைய குடல் கடந்த சில நாட்களாய், சில மாதங்களாய், சில வருஷங்களாய் துடித்துக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய குடலின் சத்தத்தை என் ஆண்டவர் கேட்டு இந்த மாலை வேளையிலே வந்திருக்கிறார். ஒரு தாயுடைய குடலின் சத்தம் தேவனுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. உன் அழுகையின் சத்தம் தேவனுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. நீ குடலில் துடித்த அந்த வேதனையான சில சம்பவங்கள் தேவனிடத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது. எந்த பிள்ளையை குறித்து உங்க குடல் துடிக்குது? எந்த குழந்தையை குறித்து உங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சு உங்களுடைய குடல் துடிக்குது? என் பிள்ளையுடைய வாழ்க்கை என்ன ஆகிவிடுமோ என்று உன் குடல் கடந்த நாட்களிலே துடித்ததோ, என் கர்த்தர் இன்றைக்கு சில விடுதலைகளை உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தர விரும்பும்படியாய் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. கையை தட்டி ஓஹோ எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தையே. கரம் தட்டி எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவே. இங்கே வந்து நியாயத்துக்கு நிக்கிறவள் ஒரு வேசி. கவனிங்க, சிலருடைய தாய்மார்களுடைய கதைகள் எல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். ஆனா அவங்க எவ்வளவு கேவலமான ஒரு பகுதியை கடந்து வந்திருந்தாலும் தாயினா தாய் தாங்க. கை உயர்த்தி ராமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். திருமணத்துக்கு முன்பாக எவ்வளவோ விஷயம் நடந்திருக்கும். தேவன் அறியாத நாட்களில் அவர்கள் எத்தனையோ நிலை மாறி தடுமாறி இருப்பார்கள். உங்களுக்கு தெரியுமா, சாலமோன் வேதத்தில் படிக்கிறோமே, அவன் யாருக்கு பிறந்தவன் தெரியுமா? தாவீதுக்கும். தாவீது ஒரு நாள் ஒப்பரியின் மாடத்தில் இருந்து எட்டி பார்த்தானே ஒருவேளை பட்சிபாள். அந்த பட்சிபாளோடு தப்பு செய்தான் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அவள் இந்த பட்சேபாலுக்கு பிறந்த புள்ளதான் யாரு? சாலமோன். லீகல் ரைட்ஸ்ல பிறந்த அப்சலோம் இருக்கிறான், அகிதோப்பேல் இருக்கிறான். அவங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தரங்கெட்டு முறங்கெட்டு பிறந்தானே சாலமோன். அந்த சாலமோனை தாங்க கர்த்தர் எட்டாத உயரத்தில் உயர்த்தி வச்சாரு. நம்ம நினைப்போம், இவன் சரியா பிறக்கல, இவங்க சரியா பிறக்கல, உன் நல்ல தாய்க்கு நீ பிறக்கல, ஒரு நல்ல தகப்பனுக்கு நீங்க பிறக்கல, நம்ம வாய் கூசாம பேசிடுவோம். ஆனா கர்த்தர் ஒருவரையும் அப்படி பார்க்க மாட்டாரு. அவர் பார்க்கிற விதமே வித்தியாசம். எந்த மனுஷனையும் புழுதியிலிருந்து எடுத்து அவனை ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைப்பாருங்க. அவர் கண் ஒருவனை பார்த்துருச்சுன்னா போதும். doesn't require anything. எப்படி இதான் தாயா, இதான் தகப்பனா, இதான் உண்மையான சந்ததியா, தேவையில்லை. தேவனுக்கு தேவை அவன் தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றிருக்க வேண்டும். கை உயர்த்தி ஆமென். ஒரு நல்ல தாயார், ரெண்டு தாயும் கேக்குது பிள்ளைய,
பொளந்து போட போறேன்னு சொன்னப்போ ஒரு தாய் சொல்றா, உண்மையான தாய் சொல்றா, உயிரோடே என் பிள்ளைய அவ வச்சுக்கிட்டோம். இது என்ன ஆவிக்குரிய அர்த்தத்தை நமக்கு போதிக்குது தெரியுமா? Who is the real mother? யார் உண்மையான தாய்? தன் பிள்ளைய தனக்குன்னு வச்சிக்காம தேவனுக்கு கொடுத்து விடுகிறாளே. எனக்கு பிறந்த பிள்ளைதான், நான் வச்சிருந்தா ஈசாக்க போல நான் பலி செலுத்திடணும். நான் கர்த்தருக்கு கொடுத்துட்டா அவர் என் பிள்ளையை வளர்த்து கொள்வார். வேதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு தாய், அவள் பெயர் அன்னாள். வேதம் சொல்லுது, அவள் போய் தன் பிள்ளைக்காக கதறி அழுது அழுது அழுது, எனக்கு பிள்ளை இல்லையேன்னு சொல்லி கேட்டு ஒரு பிள்ளையை தாரவாத்து தேவனிடத்தில் வாங்கிட்டு அவள் ஒரு பொருத்தனை செய்தாலாம். எனக்கு ஒரு குமாரன் பிறந்தால் அவனை என் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுப்பேன் என்று அவள் பொருத்தனை செய்துவிட்டு வந்தாள். வேதம் சொல்லுது, அவளுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். தேவன் அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். சாமுவேல் பிறந்தான். அந்த சாமுவேலை அவள் தனக்குன்னு வச்சுக்கல, அவள் சொன்ன வார்த்தையின்படியே தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாள். உன் தலை மேல ஊடுரு உருவி கொண்டிருக்கிற அந்த தலைமுறையின் வியாதிகள் இன்றைக்கு உடைவதாக. முற்பிதாக்களின் சாபத்தை சுமப்பது இல்லை. ஆகவேதான் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. உனக்கு விரோதமா நின்ற அந்த சர்ப்பம் அப்படியே உன் காலு கீழே உழுது. My dear sister, the Lord is speaking to you. உன்னை கொண்டு நான் செய்ய நினைத்ததை செய்யும் நாட்கள் வந்துவிட்டது. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவ ஊழியர். அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற இவர் கடந்த 11 ஆண்டுகளாக பெட்ரா சுவிசேஷ விடுதலை சபையின் ஸ்தாபகராகவும் மேய்ப்பராகவும் பணியாற்றி கொண்டு வருகிறார். இவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அநேக ஊழியர்கள் எழுப்பப்பட்டு இருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளும் தேசமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் விசேஷித்த தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் பொல்லாத ஆவியின் வல்லமைகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டு குடும்பங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. அநேக புதிய ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையையும் விடுதலையின் வல்லமையையும் தீர்க்கதரிசன வல்லமையையும் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களின் மூலமாக சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்து வருகிறார். விசேஷமாய் 5 வித ஊழியங்களில் தேவன் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக்கை பயன்படுத்தி வருகிறார். சபையை ஸ்தாபிக்கின்ற ஒரு அப்போஸ்தலராகவும், சபையை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பராகவும், பெட்ரா வேதாகம கல்லூரியின் போதகராகவும், தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் மற்றும் சுவிசேஷகத்தை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகராகவும் உலகமெங்கும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்.